நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற ஸ்டாக்கை பார்க்கலாம், ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, அதுக்கும் ட்ரேடிங் வியூங்கிறத கொடுங்க. இப்போ இதில் வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் சேம் ஹரிசாண்டல் லைன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடம் தான் இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா இப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஒரு ஜோன்லேருந்து தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் இங்கேயும் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இறங்கியிருக்கு. அப்போ நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுக்கலாம். அதே மாதிரி இதை ஏன் நம்ம சப்போர்ட்டாக எடுக்கிறோம்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கேருந்து ஃபுல் ஜம்ப் ஆகிருக்கு, அண்ட் தென் மார்க்கெட் அதை கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகே, இப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ். முக்கியமான விஷயம் ஸ்டாப் லாஸ் தான். டார்கெட் வந்து ஒரு சிலர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்சில் வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட குவான்டிட்டிஸை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ட்ராடேக்காக மட்டும்தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கேண்டில் கீழே அப்படின்னு வைக்காமல் கொஞ்சம் நீங்கள் ஸ்விங்ஸ் பார்த்து வைங்க. இப்போ அதுக்குன்னு இந்த இடத்துலையும் வைக்கலாம், இல்லை எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலேயாவது வந்து நீங்கள் வைக்கணும். ஓகே, அண்ட் டார்கெட் நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 1:1.5 போகிற வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி இருந்த ஒரு ட்ரேட் செட்டப். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் வந்து பார்க்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் ஒவ்வொரு டைமும் ரிஜெக்ட் ஆகி நேற்று ஃபுல்லாமே இதாக இருக்குது. அண்ட் தென் சப்போர்ட் அப்படின்னு எடுக்கும்போது இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸாகவும் நீங்கள் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அண்ட் தென் இப்பயுமே வந்துட்டு என்னென்னா சப்போர்ட்டாக தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடம் ஒரு க்ரூஷியலான லெவல் தான். அண்ட் தென் இப்போது இதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இங்கே வந்து ஒரு ஃபேக் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு கீழே வந்துட்டு எகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ எகெயின் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் க்ளீனாக வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.